சங்க இலக்கிய அகப்பாடல்களிலே யாருடைய பெயரையும் நேரடியாக சொல்வதில்லை. தலைவன், தலைவி, தோழி, பாங்கன், செவிலி, நற்றாய் என்பதாகத்தான் அந்த பெயர்கள் சொல்லப்படுகின்றன. தொல்காப்பியர் மிக அழகாக இதற்கு ஒரு இலக்கணம் கூறுகிறார். மக்கள் நுதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறார் என்று சொல்கிறார். அதாவது அன்பின் ஐந்தனையாகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 திணைகளிலேயே யாருடைய பெயரையும் நேரடியாக சொல்லக்கூடாது என்பதுதான் அந்த விதி. அப்ப எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அந்த நிலத்திற்குரிய பெயர்களாக இருக்கக்கூடிய நாடன், ஊரன், சேர்ப்பன், மகிழ்நன் இந்த பெயர்களை மட்டுமே அங்கே சொல்ல வேண்டுமே தவிர நேரடியாக யாருடைய பெயரையும் சுட்டி சொல்லக்கூடாது என்று தொல்காப்பியர் இதற்கு இலக்கணம் கூறுகிறார். நெடுநல்வாடை அகமா புறமா என்று ஒரு விவாதம் நடக்கிறது. அதற்கு காரணம் ஒரு அடி இப்படி வருகிறது. வேம்பு தலை யாழ்த்த நோன்காள் எக்கமோடு என்கிற வரி. அந்த அடியானது குறிப்பால் பாண்டியனை சுட்டி விடுகிறது. எனவே அது அகத்தில் வராது, அது புறத்தில் தான் வரும் என்று உரையாசிரியர் நச்சினாருக்கு நேர் கூறிவிடுகிறார். அதனாலேயே இன்று வரை நெடுநல்வாடை அகமா புறமா என்கிற விவாதமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழ் அகப்பொருள் மரபில் யாருடைய பெயரையும் நேரடியாக சுட்டி சொல்லக்கூடாது என்பது நம் மரபு.